ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முடி சம்மந்தமாக வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இருக்கக்கூடிய இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை வீட்டிலே எப்படி நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படின்றத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கொடுக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ பாத்திரத்தில் 3/4 லிட்டர் அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும் அப்படின்னா விளக்கெண்ணெயோ அல்லது வேப்பெண்ணெயோ அல்லது கடுகு எண்ணெயோ இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அதுவும் ஆப்ஷனல் தான், கட்டாயம் கிடையாது. தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, கற்றாழையை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், மருதாணி இலைகள், கருவேப்பிலை, இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் சில பொருட்கள் இது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கூடவே வேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அதை நான் சேர்க்கணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். இந்த இலைகள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டபுளாக மாற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடு எறியதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆலோவேரா பீசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மருதாணி இலைகளை சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறேன், செம்பருத்தி இலைகளை பிச்சு அதுக்குள்ளே சேர்த்துடுறேன், செம்பருத்தி பூவை அதில் சேர்த்துக்கிறேன், ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை உள்ளே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் 2-3 பல்லு பூண்டு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 மிளகு வரைக்கும் சேர்த்துக்கிறேன், கருமிளகு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ இதுக்குள்ளே சேர்த்துருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கருகிற வரைக்கும் பாயில் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு பாயில் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னும் நல்லா பாயில் ஆகிறதுக்கு இந்த ஹேர் ஆயிலை இந்த வழியிலே நீங்கள் தயாரிக்கலாம். அல்லது இதில் ஆட் பண்ணிக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டு 3 நாள் ஊற வச்சு மறுபடியும் இதே மெத்தடில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி அல்லாத பட்சத்தில் இதில் ஆட் பண்ணிக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். 3 வழிகளில் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்ல வாசனையில் இருக்கும். ஸோ வீடே மணக்கும். இதில் எல்லா விதமான நன்மைகளும், முடிக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக இந்த எண்ணெய் இருக்கும். ஸோ இதில் ஆட் பண்ணிக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும், முடியை நல்லா கருமையாக வளர வைக்கிறதுக்கும், முடி அதிகமாக கொட்டுறதை தடுத்து நிறுத்துறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். முடி வளர்ச்சியே இல்லாதவங்களுக்கு கூட திருப்பி முடியை வளர வைக்கும். ஹேரை ரொம்ப ஷைனிங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறோம். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். உங்களோட ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதை சரி பண்ணும். உங்களோட ஸ்கால்ப்பை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கும். இதில் ஆட் பண்ணிக்கக்கூடிய சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கூலிங் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கிறதுனால உடலையே ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கும். முடியில் இருக்கக்கூடிய pH லெவலை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு கண்டிஷ்னர்னே சொல்லலாம். நல்ல மாய்ஸ்சரைசர் கூட. ஸோ முடியில் ஈரப்பதத்தை தக்க வச்சுருக்கும். முடியை ரொம்ப ஸ்மூத்னஸாகவும் வச்சுருக்கும். உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கும், ஸ்கால்ப்பில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒன்றே தீர்வுனே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் ஆட் பண்ணிக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த கரண்டியில் நீங்கள் எடுக்கும் பொழுது ரொம்ப லேசாக உணரணும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நீங்கள் இதை நல்லா பாயில் பண்ணணும். ஸோ இந்த டைம் வரைக்கும் தான் அப்படின்னு கணக்கு கிடையாது. அது ஃபுல்லாக கருகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதோட வாசனை ரொம்ப மிகவும் அருமையாக இருக்குன்னே சொல்லலாம்.
ஸோ நைட் வந்து இந்த எண்ணெயை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். மறுநாள் காலையில் வரைக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு கிச்சனே, ஏதோ நெய்யில் முருங்கை இலையை போட்டு வதக்கிற மாதிரி. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வடிகட்டிடணும். அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா திருப்பி அதில் ஆட் பண்ணிக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸில் ஆயில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீங்கள் வடிகட்டிட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இன்க்ரீடியன்ஸில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் வந்து நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஆயில் அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்குது, கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வீட்டிலே தயாரிக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிருச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஷின்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பியூட்டி ரிலேட்டடான டாப்பிக்கில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.